அவர் உள்ள ஏறின உடனே, அவர் அந்த படகுக்குள்ள கால் வைத்த உடனே, தேவ பிரசனம் அங்கே வெளிப்பட்ட உடனே, அவர் அந்த இடத்துல இறங்கி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒன்றும் அங்க கட்டளை கொடுக்கல, அங்க அவர் வாயை திறந்து சொல்லல அமைதியா இரு, ஏ காற்றே நீ இறையாதே, நீ கடலே நீ அமைதியா இரு, ஒன்னும் சொல்லல. அவர் வந்த உடனே, அவர் உள்ள வந்த உடனே அமைதல் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில அதிசயம் வேணும்னு இருக்கு இல்லையா? உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆழங்களுக்கு போகாம, ஆவிக்குரிய ஆழங்களுக்கு போகாம அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியாது, நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாந்தானே இல்லையா? அந்த முத்தை எடுத்து பழகணுங்கள்ட்ட இதெல்லாம் வேண்டாம் விடு, நம்ம சும்மா போய் மீனை பிடிச்சிட்டு வரலான்னு சொன்னா வருவாங்களா? யோசித்து பாருங்களேன், வருவாங்களா? ஆவிக்குரிய ஆழத்துல ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ரகசியங்களை அறிந்தவங்க கரையில நின்னுட்டு சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஏதோ நினைக்கும் போது மட்டும் ஆண்டவரை நினைச்சிட்டு போறேன்னு இருக்க மாட்டாங்க. அவரோட நடக்க ஆரம்பிப்பாங்க, அவர் கரத்தை பிடித்து அவர் கூட நடக்க விரும்புவாங்க. ஆனா சில நேரம் பிரச்சனை வரும்போது அப்படியே சுத்தி ஒரு இருளா தோணும், அப்படி இதை நான் எப்படி தாண்டுவேன்னு தோணும். கிட்ட இருக்கிறவங்க கூட நம்மளை பகைக்கிற மாதிரி தோணும், கிட்ட இருக்கிறவங்க கூட நமக்கு ஆறுதல் சொல்லாத மாதிரி இருக்கும், அவங்க ஆறுதல் சொன்னா கூட அந்த வார்த்தைகள் நம்மை குத்துற மாதிரி தோணும். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், இதுதான் வேதம் சொல்லுகிறது ராக்காலம் என்று சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காலம் வந்தது இல்லையா? யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் முன்னாடி, யோபு அப்படி ஆண்டவருக்கு பயந்து நடந்தவர். யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் முன்னாடி பார்த்தேன் காணோம், நான் பின்னாடி பார்க்கறேன் காணோம், நீங்க இல்லப்பா, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களோ, நீங்க காணோம், நீங்க காணோம். எனது ஆசையே, எனது ஆசையே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அடைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த வேளையில் தகப்பனே, நாங்கள் உடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயங்களை திருப்புகிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களோடு பேசுங்கப்பா, உம்முடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா அடிமை வெறுமையாக்குகிறேன்ப்பா, உம்முடைய வார்த்தையினால நீர் நிரப்பியப்பா, நீர் பேச விரும்புகிற, நீர் செய்ய விரும்புகிற காரியம் அப்பா, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளப்பா. நீர் ஆண்டவரை எங்களை கொண்டு நீர் எங்களிடம் பேசுகிற காரியங்கள் அப்பா உம்முடைய வாயிலிருந்து அப்பா உம்முடைய ஆவியினாலே வெளிப்பட தகப்பனே முழுவதுமாக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. பேசுகிறவருக்கும் ஆண்டவரை, கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரை பிரயோஜனம் உண்டாகப்பா. ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக, ஆவியானவர் நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்துவீராக ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சேட் முகம்லாம் மாறிடுச்சா? இன்னைக்கு ஏதோ துண்டு குலுக்கல சேடாக எடுத்து இருந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சா? இல்லை இன்னும் சேடாக தான் இருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 21வது வசனம், யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? யோவான் 6:21, 6வது அதிகாரம் 21வது வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்து கொண்டது. இது எங்கே நடந்த காரியம்ன்றதை உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சீஷர்கள் இயேசு இல்லாமல் தனியாக படகுல பிரயாணம் செல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இயேசு மேலே கோவப்பட்டோ இயேசுட சண்டை போட்டுட்டோ அவங்க போகலை. இயேசு செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தோன்னே நிறைய ஜனங்கள் அவரை தேடி அவரை ராஜாவாக்கிடலாம், இவர் நல்லா இருக்கே, பரவாயில்லையே, இவர் நிறைய நன்மை செய்கிறாரே, இவர்கிட்ட போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை மாறுதே, இவர் ராஜாவாக இருந்துட்டா தேசத்தில் நல்லது தானே அப்படின்னு சொல்லி இவரை ராஜாவை ஆக்கலான்னு சொல்லி மனதுடையவர்களாக இருந்தாங்களாம். இவங்க மனசை புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாராம், நேராக போய் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள தனியாக போயிட்டார். ஏன்னா அவர் அப்போ ராஜாவாக ஆளுகை செய்வதற்கு
அல்ல இல்லையா? அப்போ அவர் வந்தது ரட்சிப்பதற்காக. இனி ஒரு நாள் வரப்போகிறாரு, அப்பொழுது ராஜாவாக நம்மளே எல்லாரும் இல்லையா, நம்மளை நீதி உள்ள ராஜாவாக அவர் அரசாளும்படியாக அவர் வரப்போகிறார். ஆனால் முதல்ல அவர் வந்தது ராஜாவாக அல்ல. அதனால அந்த திட்டத்துக்கு மாறாக ஒரு ஆலோசனை நடந்தவுடனே அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். அப்போ தனியாக அவர் போன சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு படகுல ஏறி நம்ம போகலாம் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்னாச்சுன்னா, இவங்க போகும்போது அங்கே பயங்கரமான ஒரு கடல் கொந்தளிப்பு இருக்கிறது. அந்த படகு கொந்தளிச்சா எப்படி இருக்கும்? அந்த படகு அப்படியே பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா, ஏசு அங்கே போகிறாரு. தெரியுது, அவருக்கு தெரியுது, என் பிள்ளைங்க, என் சீஷர்கள் படகுல அங்கே ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. அவர் தண்ணி மேலே அப்படியே அங்கே நடந்து கடலின் மேலே அப்படியே நடந்து வருகிறார். அவரை பார்த்தோன்னே சீஷர்களுக்கு தெரியலை. நமக்கும் சில நேரத்தில் அவர் கூட இருக்கிறது தெரியாது இல்லையா, அவர் பக்கத்தில் நிற்கிறது தெரியாது. ஐயோ என்னதுன்னு சொல்லி பயப்பட்டாங்க. ஆனால் அவங்க பயந்த உடனே அவங்களுக்கு நேராக அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதற்கு அடுத்த வசனம் தான் இது, நம்ம வாஸ்தவம் இல்லையா? அவர் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய சீஷர்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தாங்களாம். இன்னும் படகுல ஏறலை, படகுல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கல இல்லையா. ஐயோ நாங்கள் பிரச்சனையில் இருந்துமே நீங்கள் வந்துட்டீங்களேன்னா ஒன்றும் சொல்லலை. அவங்க ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்களாம். உடனே என்னாச்சு? சத்தமாக சொல்லுங்களேன், வாஸ்தவமே என்னாச்சு? கரையை பிடித்தது இல்லையா. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த படகு போக வேண்டிய இடத்துல மார்க்கு 6வது அதிகாரம் 51வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா, அவர் படகில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதே பகுதி தான், இதே காரியத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் படகுல ஏறின உடனே அங்கே என்னாச்சு? காற்று அடங்கிற்று, அந்த கொந்தளிப்பு மாறினது. உடனே சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நடந்தது? என்ன மாதிரி பயங்கரமா இருந்துச்சு, அப்படியே படகுல கீழே விழுந்துருமோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டோமோன்னு இருந்தது. அவர் உள்ள ஏறின உடனே, அவர் அந்த படகுக்கு உள்ள கால் வைத்த உடனே, தேவ பிரசனம் அங்கே வெளிப்பட்ட உடனே, அவர் அந்த இடத்துல இறங்கி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒன்றும் அங்கே கட்டளை கொடுக்கல, அங்க அவர் வாயை திறந்து சொல்லல, அமைதியா இரு, ஏ காற்றே நீ இறையாதே, நீ கடலே நீ அமைதியாரு, ஒன்னும் சொல்லல. அவர் வந்த உடனே, அவர் உள்ள வந்த உடனே அமைதல் உண்டாயிற்று. கூடயே இருந்த சீஷர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது எப்படி இது? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல கொந்தளிப்பு, பல பிரச்சனைகள் இல்லையா, பல போராட்டங்கள், ஏன் இருதயம் படுற வேதனை, அதை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு உங்க இருதயத்துல நீங்க வேதனையை வைத்துக் கொண்டிருக்கலாம். இல்ல அந்த கலக்கங்கள், அந்த பிரச்சனைகளை நீங்க உங்க இருதயத்துல வச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியணும், அவர் நமக்குள்ள வந்தா, அவர் உள்ள வந்தா போதும், அவர் நமக்குள்ள இருந்தா போதும், அவருடைய ஆளுகை நமக்குள்ளே இருந்தா போதும், அந்த பிரச்சனைகள் மாறுவது அது உடனே மாறிவிடும். உடனே அந்த காரியத்துல ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அது ஒரு கப்பலுக்கு உண்மையா சொல்லுவாங்க. நம்ம பைபிள்ல கூட விசுவாச கப்பல்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அது ஏன் அப்படி சொல்கிறாங்களே, ஒரு ஏரோப்ளைன்னு சொல்லலாம், அப்படில ஒரு பைக்குன்னு சொல்லலாம், ஒரு காருன்னு சொல்லலாம், ஆனால் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த கடல் மாதிரி இந்த உலகம் இல்லையா, இங்கே இருந்துட்டு நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்க, எப்படி கடல் கிட்ட நின்று பார்த்தா அந்த பக்கம் கரை தெரியாதோ, அதே மாதிரி கடல்லையும் தெரியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு கப்பலில் ஏறி உட்காந்து பிரயாணம் போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறா, ஏதோ கப்பலுங்கிறா கடலுங்கிறா அப்படி யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா, கப்பல் அந்த கரையிலே இருக்கும். சில கப்பல் பார்த்துருப்பீங்க இல்லையா, சில கப்பல் கரையிலே இருக்கும். அது உள்ளே போகலைனாலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த கப்பல் ஒருவேளை ஏதோ பிரச்சனையோ, ஏதோ ஓட்டக்கிட்ட இருக்கும் போல் இல்லையா, ஏதோ சின்ன டேமேஜ் ஏதோ இருக்கும் போல், அதனால இதை உள்ள ஆமென் ஹல்லேலூயா அப்படி தானே இல்லையா. சில கப்பல் உள்ளே போகும்,
அது ஆழங்களை நோக்கி போகும் இல்லையா? அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இருக்கோம் தான், நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் தான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நானும் அவரை என் தகப்பனாக வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரையிலேயே இருந்தோன்னா அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நமக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் கரையிலே இருக்கிற அனுபவம் இல்லையா? அந்த கரையிலே இருந்து ஆனால் கொஞ்சம் உள்ளே போகும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் கேட்குறேன், ஒரு படகு இருக்குது கடலில், நிறைய பேர் இந்த கோவளம் சைட்லலாம் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. கடலில் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. எத்தனை பேர் தைரியமாக அதில் ஏறி போவீங்க? அங்கே ஓட்டிகிட்டு போகிறவங்கலாம் இருப்பாங்க, ஆனாலும் எத்தனை பேர் அதில் தைரியமாக ஏறி போக ஆசைப்படுவீங்க? ஒருவேளை கையில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தால் தைரியமாக ஏறுவீங்களா? எதுக்கு வேண்டாம் இல்லையா? எதுக்கு? உள்ளே போனால் ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அந்த கப்பல் கமந்துருச்சுன்னா, இல்லை அந்த நேரம் பார்த்து காற்று அடிச்சிருச்சுன்னா, அந்த நேரம் பார்த்து புயல் வந்துருச்சுன்னா, இந்த பயம்லாம் இருக்கிறவங்களால கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆழத்தில் போக முடியாது, அடுத்த லெவலை பார்க்க முடியாது. சரி, அப்படி ஏன் ஆழத்துக்கு போகணும்? அப்படி என்ன இருக்குது ஆழத்தில் போய்? நான் பாட்டு கரையிலே இருந்துட்டு நான் போயிடுறேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளம் கரையில் சேஃபாக இருந்துட்டு போயிடலாம். ஆனால் காலம் ஃபுல்லாக அங்கேயே நிற்கும் போது அது ஒன்றுக்கும் ஆகாத ஒரு கப்பலாக அது மாறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம கடலுக்குள்ளே கப்பல் வருதுன்னா அந்த கப்பலில் ஏறணும்னா நமக்கு ஒரு காரியம் இருக்குது, மறுகரைக்கு போகணும். நான் கரை சேருகிற அனுபவம் எனக்கு வேணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சுட்டேன் எடுத்துட்டேன்னு சொல்லி இங்கே நின்றுட்டு போகிறதுக்கு இல்லை, ஒரு கரை, அந்த கரைக்கு நான் போக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவங்களால் கரையிலேயே இருக்க முடியாது. எனக்கு ஒரு காரியம் இருக்கு. நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் தேவனால் அழைக்கப்பட்டு நான் அவருடைய பிரசனத்திலே வந்திருக்கிறேன்னா அவர் என்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் அங்கே என்னை கொண்டு சேர்க்க போகிறார். அங்கே நான் போக வேண்டும். அதற்காக தான் அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற அறிவு உள்ளவர்களால கரையில இருக்க முடியாது. கரையிலே நின்று மீன் பிடிப்பாங்க, பார்த்துருப்போம் இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்க, கரையிலே நின்று எத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் பார்த்துருக்கோம். உனக்கு தெரியுமா? நீ தெரியாதா இருக்கும், சும்மா கரையில் நின்று அப்படி நினைக்கிறீங்களா? கரையில் நின்று பிடிக்கிற மீன் சின்ன சின்ன மீனாக இருக்கும். சின்ன சின்ன மீனை பிடிச்சி அப்படியே வலையை சுருட்டி எடுத்து கொண்டு போவாங்க. ஆனால் ஆழத்தில் போய் பிடிப்பாங்க இல்லையா? ஆழத்தில் போகிறவங்க, வேதம் சொல்லுகிறது, ஆழத்தில் போகிறவங்களை அதிசயங்களை காண்பாங்களாம். எப்படி? அதிசயங்களை காண்பாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் வேணும்னு இருக்கு இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆழங்களுக்கு போகாம, ஆவிக்குரிய ஆழங்களுக்கு போகாம அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியாது, நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆழத்தில் போகும்போது அங்கே ஒருவேளை பயம் இருக்கும். கப்பல்ல ஏறி கால் வைக்கும் போது ஒன்று நம்பிக்கை இருக்கணும். நான் பார்த்தேன், இந்த கப்பல் மேலே நம்பிக்கை இருக்கணும், இதில் பிரச்சனை இல்லைங்கிற நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் தந்த போதனைகள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை தான் உங்களை என்ன செய்யுதுன்னா கப்பலுக்குள்ளே ஏறி உட்கார வைக்கிறது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், அந்த விசுவாச வாழ்க்கையில், அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதற்காக ஏறி அமர வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறி உட்கார்ந்து அப்படியே போகணும்னு சொன்னா அந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்த பிறகு அப்படியே ஒரு ஆட்டம் வரும். பார்த்துருக்கீங்களா? போயிருப்பீங்கல்ல எல்லாரும், சின்னதாவது போயிருப்பீங்களே. ஒரு சின்ன ஆட்டம் வரும். இப்படியெல்லாம் ஆடக்கூடாது, ஃப்ளாட்டா இருந்தா அப்படியே ஸ்டடியா இருக்கணும். இந்த ஆட்டம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா கப்பல்ல ஏற முடியாது. அங்க போய் நின்னுட்டு நம்ம சொல்றதெல்லாம் அங்க ஒன்றும் செய்ய முடியாது. அங்க தண்ணி ஆடுற பொசிஷன்ல, அங்க தண்ணி எந்த மூமெண்ட்ல எந்த சைடுல மூவ் ஆகுதோ அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஆண்டவர் வளர்த்துற திட்டத்துல, ஆண்டவர் கொண்டு போகிற பாதையில ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து அங்கே ஏறி உட்கார்ந்துட்டு இப்படிதான், இங்கதான், அப்படிதான், அங்க அசையாத, இங்க அசையாத, இது பிடிக்காது, அது பிடிக்காது, இல்ல, அதற்குள்ளே ஏறி அமர்ந்தவர்கள் முழுவதுமாக தங்களை விட்டு கொடுக்க வேண்டும், முழுவதுமாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களால தான் ஆழத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்டவங்களால தான் அதிசயங்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் அதிசயங்களை கண்டு கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தூக்கி சத்தமா சத்தமா
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ ஆழங்களில் கொண்டு போய் ஒரு அதிசயங்களை காட்டுகிறார்னு பார்த்தோம் இல்லையா? பெரிய மீனை பிடிக்க போகிறவங்களுக்கு நான் சொன்னேன், இன்னும் ஒரு அடுத்த லெவல் இருக்குது. விலையுயர்ந்த முத்துக்களை எடுக்க போவாங்க இல்லையா? நமக்கு தெரியும், விலையுயர்ந்த முத்துக்களை எடுக்க, சிப்பி எடுக்க, அதுக்குள்ள முத்து இருக்குன்னு எடுக்க போவாங்க இல்லையா? அவங்க எப்படி போகிறாங்க? அவங்க கிட்ட கேளுங்களேன் எப்படி போகிறாங்கன்னு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் தங்களுடைய ஜீவனை இழந்திருக்காங்க. உள்ளே போனவங்க வந்தாதான் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை, அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அதில் தங்கள் ஜீவனையும் பார்க்காம அதில் உள்ள போறவங்க விலையுயர்ந்த முத்துக்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை, அவர்களுக்கு கிடைக்கிற அதிசயம் அவங்க பார்க்கிறது வேற லெவல் இல்லையா? ஆமாம் தானே இல்லையா? அந்த முத்தை எடுத்து பழகினவங்கள்ட்ட இதெல்லாம் வேண்டாம் விடு, நம்ம சும்மா போய் மீனை பிடிச்சிட்டு வரலான்னு சொன்னா வருவாங்களா? யோசித்து பாருங்களேன், வருவாங்களா? ஆவிக்குரிய ஆழத்துல ஆண்டவுடைய மகிமைய, ஆண்டவுடைய ரகசியங்களை அறிந்தவங்க கரையில நின்னுட்டு சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஏதோ நினைக்கும் போது மட்டும் ஆண்டவரை நினைச்சிட்டு போறேன்னு இருக்க மாட்டாங்க. அவரோட நடக்க ஆரம்பிப்பாங்க. அவர் கரத்தை பிடித்து அவர் கூட நடக்க விரும்புவாங்க. அதான் கரையில இருக்கிறவங்களுக்கும் ஆழத்துக்குள்ள போறவங்களுக்கும் வித்தியாசம். கரையில இருந்து பார்க்கும்போது இது தேவையான தோணும், இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணுமான்னு தோணும். ஏன் அப்படியே கரையில நின்று வாழ்ந்து முடிச்சிட முடியாதான்னு தோணும். ஆனா ஆழத்துல போய் அதிசயங்களை கண்டவங்களுக்கு தான் தெரியும், அங்கே போய் நன்மைகளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். இந்த ஆழம், இந்த ஆழம், இந்த ஆழத்துக்குள்ளே அப்பா இன்னும் உம்முடைய ஆழத்தை எங்களுக்கு காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ரிஸ்க் வேணா எடுக்கிறேன்ப்பா, என்னப்பா நானா நடக்கட்டும்ப்பா. நீங்க இன்னும் இன்னும் உங்க அன்பின் ஆழத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும். அவருடைய அன்பின் ஆழத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாமே குப்பையா தெரியும், எல்லாமே மாயையா தெரியும், எல்லாமே அவ்வளோதானு தெரியும். இந்த உலகத்தில் சில காரியங்கள் நமக்கு பெருசாக தெரியலாம். என்னைக்கோ ஏதோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கதையை படித்தேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தெரிந்த வரைக்கும் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒரு கடையில் ஒரு 7 மாடி ஏதோ ஒரு பெரிய இதில் ஒரு ஃப்ளோர் கட்டி ஒரு போர்டு வச்சுருந்தாங்களாம், இங்கே ஹஸ்பண்ட்கள் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே கொஞ்சம் வாலிப பெண்கள்லாம் பார்த்தோன்னா, ஐயோ பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறினாங்களாம். உள்ளே ஏறின ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போட்டிருந்தான், போர்டு வச்சுருந்தான். உள்ளே போனால் இங்கே தான் நீங்கள் இங்கே தான் செலக்ட் பண்ணோம், மேலே ஃப்ளோருக்கு போகக்கூடாது. ஆனால் இங்கே உள்ளே போனால் மிகவும் அழகான ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தான். உள்ளே போயிட்டா திரும்ப அடுத்தது போக முடியாது, மேலே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அடுத்த ஃப்ளோருக்கு போனாங்களாம். அங்கே ஒரு போர்டு இருந்தான், இங்கே உள்ளே போனால் சேம் கண்டிஷன் தான், ஆனால் இங்கே அழகானவங்க மட்டும் இல்லை, இங்கே நிறைய சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு கொடுத்துருந்தான். பரவாயில்லையே 2வது ஃப்ளோர்லேயே இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு உடனே 3வது போனாங்களாம். ஒன்று ஒன்லையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகள் போய் 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 கடைசியில் சரி நான் 7வது மாடியில் போகிறேன், அங்கே எல்லாம் இருக்கும் எனக்கு சேர்ந்து கிடச்சிடும்னு சொல்லி அங்கே போனாங்களாம். அங்கே ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தான், அவ்வளவுதான் திரும்பி நீங்க கீழே போக முடியாது, உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி. இந்த உலகம் காட்டுற மாயை, இந்த உலகம் காட்டுற ஆசீர்வாதம், இந்த உலகம் வைக்கிற போர்டு அது ஏதோ பெருசு மாதிரி தெரியும், ஆனா முடியவில்லை, அவைகள் எல்லாம் மாயை. நம்பிக்கை இல்லையா? உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்களா? சாலமோன் ராஜா எழுதின பிரசங்கியை போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் சொல்லுகிறான் எல்லாம் மாயை. அவன் சொல்றான், நான் அனுபவிச்ச மாதிரி யாருமே அனுபவிக்க முடியாது, நான் ட்ரெஸ் போட்ட மாதிரி யாருமே ட்ரெஸ் போட முடியாது, நான் சாப்பிட்ட ஆகாரத்தை போல வேற யாருமே சாப்பிட முடியாது. ஆனா எல்லாம் ஒரு நாள்ல மாயை, எல்லாம் மாயை. ஆனால் தாவீது இந்த வார்த்தையை சொல்லலை. தாவீது எல்லாம் மாயன்னு சொல்லலை. தாவீது சொல்லாததுக்கு காரணம், தாவீது ஆண்டவரோடு இருந்தான். அவனும் ராஜாவாக தான் இருந்தான், அவனும் அரண்மனையில தான் இருந்தான், அவனுக்கும் சகல ஆசீர்வாதங்களும் இருந்தது, அவனும் யுத்தங்களிலே வெற்றி பெற்றான். ஆனா தாவீது சொல்லல, தாவீது சொல்லல. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவரை அறிந்து கொண்டவங்க, அவருடைய அன்பை ருசித்து கொண்ட நம்ம, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம, அவரை நேசராக பார்க்கிறோம் இல்லையா? அப்படிதானே? அவரை என் நேசர், அவரை என் ஆத்தும நேசர்னு சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் நமக்கு அவர் கூட இல்லாத மாதிரி தோணும். பார்த்துருக்கீங்களா? அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சந்திச்சிருப்பீங்க. அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம், அப்பா என்னை விட்டு போயிட்டாரோ,
என் கூட இல்லையோ அப்படின்னு தோணும். அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு மணவாட்டிக்கு நேர்ந்தது. உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மணவாட்டி சொல்லுகிறார், ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், நான் அவரை காணவில்லை. அவர் சொல்லும்போது யாரோ ஒருவர்னு சொல்லலை, நான் பின்மாட்டம், நான் போயிட்டேன் ஆண்டவரை விட்டு அப்படியெல்லாம் சொல்லலை. அவள் திடீர்னு தூங்குறா, திடீர்னு முழிச்சு பார்க்குறா, ஆத்தும நேசரை பக்கத்தில் காணும், என் கூடவே இருந்த என் ஆத்தும நேசரை காணும். எப்படி இருக்குது பாருங்களேன், அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். என்ன ஏன் காணோம்? ராக்காலங்கள்னா என்ன தெரியுமா? ஏசு சொன்னார் இல்லையா, ஒருவரும் கிரியை செய்யாத ராக்காலம் வரப்போகிறது. ராக்காலம்னா என்னன்னா, அது சோதனை காலம். சில சோதனைகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் அப்படியே துதிச்சிட்டு இருப்போம், அப்படியே அவரை பாடிக்கிட்டு இருப்போம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது தெரியும் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் சில நேரம் பிரச்சனை வரும்போது அப்படியே ஒரு இருளா தோணும். அப்படி இதை நான் எப்படி தாண்டுவேன்னு தோணும். கிட்ட இருக்கிறவங்க கூட நம்மளை பகைக்கிற மாதிரி தோணும். கிட்ட இருக்கிறவங்க கூட நமக்கு ஆறுதல் சொல்லாத மாதிரி இருக்கும். அவங்க ஆறுதல் சொன்னா கூட அந்த வார்த்தைகள் நம்மை குத்துற மாதிரி தோணும். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், இதுதான் வேதம் சொல்லுகிறது ராக்காலம் என்று சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காலம் வந்தது இல்லையா? யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் முன்னாடி, யோபு அப்படி ஆண்டவருக்கு பயந்து நடந்தவர். யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் முன்னாடி பார்த்தேன் காணோம், நான் பின்னாடி பார்க்குறேன் காணோம், நீங்க இல்லப்பா, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களோ, நீங்க காணோம், நீங்க காணோம். நேசர் தான், ஆத்தும நேசர், நான் நேசிக்கிறேன், திடீர்னு காணுமேப்பா, இந்த பிரச்சனை சூழ்நிலை தனியா மடிக்கிறேன் போல இருக்கே, நான் தனியா அங்கலாய்க்கிறேனப்பா, நான் தனியா கண்ணீர் சிந்துகிறேனப்பா, என் ஆத்தும நேசரே உம்மை காணோம் அப்படின்னு அவ தேட ஆரம்பிக்கிறா. தேடிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களா, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்து அழுது அவ மூலையில உட்காரல. அதுதான் மணவாட்டியின் அனுபவம். அவள் என்ன தெரியுமா செஞ்சா? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் எழுந்து நகர வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்று தேடுறா. ஆனால் தேடியும் அவர் காணவில்லை. எழும்பி தேடுறா, தேடி தெரிகிறா. அப்படியே உட்காந்து, நம்ம பாஷையில சொன்னா அப்படியே உட்காந்து ஜெபிக்கிறா, அப்படியே உட்காந்து வேதம் வாசிக்கணும். எப்படிப்பா, எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, இயேசுவே எங்க போனீங்கப்பா, என் கூட இருந்தீங்க, என்ன தனியா விட்டுட்டீங்க, நான் தனியாவா கலங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தும நேசரை அவர் தேடுகிறா. எங்க தேடினானா, வெளியே வந்து தேடு, நகரத்தின் வீதிகளிலே வந்து தேடுகிறாள், வெளியே தேடுகிறாள். அதுக்கு அடுத்தது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே நகரத்திலே திரிகிற காவலர்களை பார்த்து கேட்குறா, என்னப்பா அவரை பார்த்தீங்களா, என் நேசரை கண்டீங்களா, என் ஆத்தும நேசரை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறா. ஒரு தேடி அலைகிற ஒரு அனுபவம். காணும்னு சொன்ன உடனே அப்படியே போய் உட்கார்ற அனுபவம் இல்லை, ஓடி போய் அப்படியே தேடி அலைகிறா. அதுதான் அந்த வாஞ்ச எப்படி தேடி அலைகிறானா, வறண்ட நிலம் தவிப்பது போல. நம்ம பாடுவோம் இல்லையா, வறண்ட நிலம் தவிக்கிறது மாதிரி. ஒரு நிலம் அப்படியே வறண்டு இருக்குன்னு சொன்னா அங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா அது அப்படியே டக்குன்னு உள்ள இழுத்துரும் இல்லையா? வறண்ட நிலம் தவிப்பது போல என் ஆத்துமா தவிக்கிறது. அந்த தேடல் எப்படி இருக்குது? ஏதோ சும்மா கூப்பிட்டு பார்க்கறது இல்ல, ஏதோ சும்மா சத்தம் கொடுத்து பார்க்கறது இல்ல, ஏதோ கொஞ்சம் ஜெபிச்சு பார்க்கறது இல்ல, வறண்ட நிலம் தவிப்பது போல. பாடுவோமா எல்லாரும் கைகளை தட்டி? நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது ஆசையே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அடைக்க
அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. அவள் தேடுகிறாள், தன் ஆத்துமனேசரை அல்லவா தேடுகிறாள். எனது ஏக்கமே, எனது ஆசையே, எனது பிரியமே என தேடி அலைகிறாள். வெளியே வந்து நகரத்தில் எங்க இருப்பாரோ, என் நேசர் எங்கே இருக்கிறார், என் நேசர் எங்கே இருக்கிறார், அவள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அங்கே நகரத்தின் காவலர்களை பார்த்து கேட்கிறார். காவலர்கள்லாம் யாரு தெரியுமா? ஒரு ஜெபிக்கிறவங்க, இல்லைன்னா தீர்க்கதரிசி. வெளியே வந்து தேடுகிறாள். இந்த அனுபவம் நமக்குள்ளேயும் சில நேரம் இருக்கலாம். சில பிரச்சனை வந்த உடனே ஓடி போய் யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, யாராவது கேட்க மாட்டாங்களா, யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசி இருக்க மாட்டாங்களா, ஒரு வார்த்தையை போய் கேட்டு யாராவது சொல்லிட மாட்டாரான்னு நம்ம தேடி அலைவோம் ஒருவேளை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு தூரம், கொஞ்சம் தூரம் போன பிறகு அவ கண்டுபிடித்தாள். அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போய் பிரச்சனை வந்த உடனே யாராவது சொல்லுவாங்களா, எங்கேயாவது சொல்லுவாங்களா, ரெண்டாவது வச்சுட்டு முதல்ல வேதத்தை எடுத்து வசனங்களை வைத்து வசனத்தோட அப்படியே படிக்க ஆரம்பிங்க. அப்பா, இந்த பிரச்சனைக்கு நீங்க என்னை விட்டு போன காரணம் என்னப்பா? என்னை தைரியப்படுத்தவா, என்னை யுத்தத்துக்கு பழக்கவா, இல்ல என்கிட்ட உள்ள ஏதோ ஒரு குறையாப்பா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கப்பா. நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்கல்லப்பா, எந்த வார்த்தையா இருந்தாலும் ஏற்ற வேளையில வார்த்தையை கொடுத்து என்னை போதித்து நடத்துவீங்க இல்லையா? உங்க வார்த்தை எனக்கு வழி காட்டும் இல்லையா என்று வேதத்துல அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரிடத்திலே அமர கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் கண்டு கொள்வீங்க. அதை யார்கிட்டயோ போய் இல்ல, யார்கிட்டயோ போய் கேட்டில்ல. அவர் என் நேசர், அவர் என் ஆத்துமநேசர்னா அவர் எனக்கு பதில் சொல்லுவார், அவர் என்னை தேற்றுவார், அவர் எனக்கு நான் செய்ய வேண்டியதை அவர் எனக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை பாருங்களேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமநேசரை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமநேசரை கண்டேன், என் ஆத்துமநேசரை கண்டேன். அவரை பார்த்தேன்னா அவருடைய பதில் எனக்கு கிடைச்சது. அவர் சொல்ல வந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது. நான் என்ன பண்ணணுங்கிற வார்த்தை எனக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரை பார்த்த உடனே பாருங்களேன், அவர்களை ஆத்துமநேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாமல் பற்றி கொண்டேன். எதுவரைக்கும் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளுடைய அறையிலும் என்னை அவர் கொண்டு வந்து விடும் மட்டும் அவரை நான் விடாமல் பற்றி கொண்டேன். என கஷ்டப்பட்டு இல்லையா கண்டுபிடிச்சா, தேடி இல்லையா கண்டுபிடிச்சா, அலைந்து தெரிந்து இல்லையா கண்டுபிடிச்சா, அதனால பற்றி கொண்டா. இனி நான் விட மாட்டேன், இனி நான் விட மாட்டேன், உங்க கரத்தை நான் விட மாட்டேன், இனி என்ன நீங்க விட்டுட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி பற்றி கொண்டார். பற்றி கொள்ளுகிற அனுபவம், அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுகிற அனுபவம். ஹல்லேலூயா. தாயின் வீடுனா என்ன? எங்க யோசிக்கிறீங்க? தாயின் வீட்டிலே கொண்டு வந்து விடும் மட்டும் அது பரலோகத்தையும் குறிக்கும். ஆனால் இங்கே குறிக்கிறது சபையை குறிக்கிறது. அது ஏன் தாயின் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவன் அங்கே கொண்டு வந்து அது ரட்சிக்கப்பட்ட இடம், பெற்றவருடைய இடம், பெற்றவருடைய அறை அப்படின்னு சொன்னா அது யார் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டதோ, யார் மூலமாக ஆவிக்குள்ளே நீங்கள் வளர்கிறீர்களோ, யார் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனோ, எந்த சபையில உங்களை தேவன் நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே அவர் கொண்டு வந்து விடுகிறார். அப்படின்னா ஒரு காரியம் இருக்கு. சபை அப்படிங்கிறது சும்மா நீங்களும் நானும் நினைச்ச உடனே வரக்கூடிய இடம்
கிடையாது. அவர் கொண்டு வந்து விடுகிற இடம். அவர் கொண்டு வந்து விடுகிறார். இங்கே நான் பேசுவேன், இங்கே நான் உன்னோடு பேசுவேன், இங்கே உனக்கான வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன், இங்கே நான் உன்னை நடத்துவேன் என்று அவர் கொண்டு வந்து விடுகிற இடம். கொண்டு வந்து விடுத்துட்டு போகிறார். அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போகிறார்னா அங்க உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷம், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு தேவையான காரியங்களை தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு கற்றுத் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே கொண்டு வந்து விடுகிறார். கடந்த நாட்கள்ல ஒரு காரியம் நடந்தது. நம்ம சபையிலந்தான் ஒரு ஆன்டி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க மகனுக்கும் மகளுக்கும் உடம்புல சரீர பலவீனங்களை குறித்து சொன்னாங்க. 2 பேருக்குமாகவும் நான் நிஜமாவே 2 பேருக்காகவும் ஜெபித்தேன். ஆனால் அந்த மகனுடைய காரியம் அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமல் ஒரு பயங்கர ஒரு பாரம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கோவம், ஏன் அப்படி இருக்க ஆண்டவரே? 2மே ஒரே ஆன்ட்டியோட பிள்ளைங்க தான். 2 பிள்ளைங்களுமே என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அக்கா நல்லா பேசக்கூடிய பிள்ளைங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த ஜெபித்த பையனாவது அந்த மகனாவது என் வார்த்தைகளை அடைநேரம் வாப்பா சர்ச்சுக்கு அப்படின்லாம் சொன்னால் கூட ஈஸியாக தட்டி நம்மளை ஏமாற்றி விட்டுட்டு போகக்கூடிய ஆள். அந்த பிள்ளை அப்படி கிடையாது, என்ன சொன்னாலும் உடனே செய்யும். ஆனால் ஏன் ஆண்டவரே என் மனசு இப்படி இருக்குது, இந்த மனசில் என்ன ஆண்டவரே தப்பு, இதில் ஒரு குறை இருக்குது நம்மக்கிட்ட, அப்படி நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. தப்பு இல்லையா ஆண்டவரே, ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் ஏன் அந்த மகன் மேலே மட்டும் இப்படி ஒரு தனியாக ஒரு அன்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நேத்தைக்கு அப்படியே வேதத்தை தியானிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது பிலமோன் 1:10 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பவுல் சொல்லுவார். அங்கே சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகி அப்படின்னு சொல்லி தன் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒருவரை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். என்ன கட்டப்பட்டு இருக்கும் போதுனா அது உலகத்தினால பிசாசினால பாரம்பரிய கட்டுனால கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு இவர் மூலம் ரட்சிப்பு அங்கே உண்டாகிறது. அப்போ அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர் தேவன் தான். ஆனால் தேவன் இங்கே அந்த பாதையில் நடத்தும் போது அதை பவுல் என்ன சொல்லுகிறார்னா, நான் பெற்ற மகன் அப்படின்னு சொல்றார். இப்போ பாருங்களேன், அப்போ என்னன்னா நான் சொன்னேன் அல்லவா, அந்த மகனுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் கொஞ்சம் பெருசான கொஞ்சம் பிரயாசப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மகன் அப்படிங்கிற ஒரு நிஜமாவே ஒரு மகனுக்கு வந்த மாதிரி தான் என் இருதயம் தோணுச்சு. அப்போ அந்த பாசம் என்ன அப்படிங்கிற இந்த காரியத்தை நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ விளக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நகரத்தின் வீதியில் நகரத்தின் காவலர்களில் அலைந்து திரிந்தவளை கொண்டு வந்து அதை தாண்டி வந்து தாயின் வீட்டிலே சபையிலே கொண்டு வந்து பெற்றோருடைய அறையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அந்த பெற்றவர்களுக்கு, அதற்காக பிரயாசப்பட்டவர்களுக்கு அவர்கள் இருதயம் அந்த அன்பு நிரப்பப்பட்டிருக்கும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கரெக்டா உங்களை போதித்து நடத்துவாங்க. சில நேரம் ஒருவேளை நம்முடைய போதர்கள் சில நேரம் பிரசங்கம் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், என்ன இப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி பேசுகிறாரு அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எனக்கெல்லாம் நிறைய உண்டு, அப்படியெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு காரியம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, இது உங்கள் தாய் வீடுனா, இது பெற்றோடைய அறையிலே தேவன் கொண்டு வந்து விடுகிறார்னா, அவர்கள் உங்களை ஆவிக்குரிய தகப்பன் என்றால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்களுக்கும் வலிக்கும், உங்களுக்கு ஒரு கண்ணீர் வந்தா அவங்களுக்கும் கண்ணீர் வரும். நீங்க கஷ்டப்பட்டா இவங்க சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க நான் சொன்னப்போ அன்னைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி அப்படி நடக்கட்டும் அப்படிலாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அவங்களும் உட்கார்ந்து உங்களுக்காக அழுவாங்க. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளை உங்க வார்த்தையை கீழ்ப்படியாம தப்பு பண்ணா, உங்க பிள்ளை உங்க வார்த்தையை மதிக்காம ஏதோ நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும், என் பிள்ளை இல்லை கஷ்டப்படட்டும் ஒதுங்கி இருந்துருவீங்களா? இருக்க முடியாதுல்ல. ஏன்னா சொல்லும் போது உங்க பிள்ளைன்னு சொல்லி இல்ல வெளியில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பக்கத்துல உள்ளவங்க பேசும்போது இது அவங்க பிள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்னதான் எனக்கு அந்த பிள்ளைக்கும் பாரு உறவில்லை ஆய்வுன்னு சொல்லி கோவத்துல திட்டினாலும் இந்த உலகம் அதை உங்க பிள்ளையாக தான் பார்க்குமாம். பிரியமானவர்களே, இந்த உலகம் இதை இவர்களுடைய பிள்ளை, இவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், இவங்க சபைக்கல்லையா போனாங்க, இவங்க சபையிலையா போயிட்டு இருந்தாங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதனால இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரே குடும்பம், இது ஒரே குடும்பம். இங்க பெற்றவருடைய அறையிலே கொண்டு வந்து விடும் போது அங்கே அந்த அன்பு உங்களை தாங்குகிறது. அது தேவன் கொடுத்த அன்பு, அது தேவன் அணைத்த அன்பு, அது தேவன் கொண்டு வந்து விட்ட அன்பு. அதனால ஒருவேளை இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஏதாவது உங்க மனசுக்குள்ள இருக்காது. நம்ம சபையில அப்படி இருக்காது. ஆனா அப்படி இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்காக உங்களுக்கு ஒரு தேவன்
வரும்போது அவர்கள் கண்கலங்கி ஆண்டோடைய சமூகத்திலே உங்களுக்காக விழுந்து கிடப்பார். இதோடைய கடமை, இது பெரிய தியாகம் எல்லாம் கிடையாது, இது கடமை. வேற வழியில செஞ்சுதான் ஆகணும். பிள்ளைக்கு ஒண்ணு அப்பா அழாம இருக்க முடியுமா? பிள்ளைக்கு ஒண்ணு அம்மா அழாம இருக்க முடியுமா? பார்த்துட்டு இருக்க முடியுமா? வேடிக்கை பார்க்க முடியுமா? முடியாது. நாம் சபையாக சேர்ந்து எத்தனையோ காரியங்களுக்கு அழுதிருக்கிறோமே, சபையாக எத்தனையோ பேரோடு சேர்ந்து நாம் போராடி ஜெபித்திருக்கிறோமே. அந்த காரியத்திலெல்லாம் தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த காரியத்திலெல்லாம் தேவனுடைய மகிமையை நாம் கண்டிருக்கிறோம் இல்லையா? இதுதான் தேவன் இணைத்த இடம், இதுதான் தேவ சமூகம், இதுதான் தேவன் ஏற்படுத்தின இடம். ஹல்லேலூயா. இதுதான் நேசர் கொண்டு வந்து விடுகிறாரு. நேசர் கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளை அப்படியே அங்கே இனி நீ பார்த்துக்கோ, இனி நீங்கள் எல்லாம் இனி நான் மொத்தமாக சபைக்கு அவருடைய வசனங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும் என அவர் கொண்டு வந்து விடுறாரு. சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 107:30 எடுத்து வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 107:30 அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்? தாங்கள் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது அவர், இன்னும் கொண்டு போய் சேர்க்க போகிறது அவர். நம்ம நாடின துறைமுகம் எது? அவங்களுக்கு சொல்லுங்களேன். நாடின துறை எங்கே? சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுவா துறைமுகம்? அது போகிற பாதையில் நமக்கு தேவையான ஆகாரம், அதெல்லாம் வானத்தை திறந்தாவது மண்ணாவை போட்டு நம்மளை போஷிப்பார். அப்படி பட்டினியெல்லாம் ஒன்று விட்டுற மாட்டார் இல்லையா? ஹல்லேலூயா, இல்லையா? அவர் தண்ணி கண்மலையை பிளந்தாது தண்ணீர் கொடுப்பார், ஒரு குறையும் வந்துடாது, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். ஆனால் கானானுக்குள்ளே போகணும் இல்லையா? கானானுக்குள்ளே போகணும் இல்லையா? நம்ம அந்த பரலோகத்தில் அப்பா கிட்ட போகணும் இல்லையா? ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அப்பா சமூகத்தில் போகணும் இல்லையா? அதுதான் நீங்களும் நானும் நாடிக்கொண்டிருக்கிற துறைமுகம், அதுதான் நீங்களும் நானும் வாஞ்சித்து கொண்டிருக்கிற துறைமுகம். என் அப்பா கிட்ட அவருடைய ராஜ்யத்துல நான் அங்கே போகணும். நான் நரகத்துக்கு அல்ல, நான் இந்த உலகத்தின் மாயிலே அழிக்கப்பட்டு இல்லை, நான் நாடின துறைமுகத்திலே என்னை அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கு முன்னால அமைதல் கண்டிப்பா இருக்கும், அதற்கு முன்னால அமைதல் இருக்கும். ஏன்னா என் கப்பல்ல அவர் இருக்கிறாரு, ஏன்னா என் கப்பல்ல அவர் ஏறிட்டாரு. அது காற்று அது கொந்தளித்தாலும், அங்கே கடல் கொந்தளித்தாலும், அங்கே பெரும் காற்று வீசினாலும் அவர் என் படகுல இருக்கிறனால நான் அப்படியே கூலாரா இருப்பேன், நான் அப்படியே நல்லா தான் போவேன். என் காரியங்களை குறித்து நான் ஒன்றும் பெருசாக கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? உங்கள் கிறிஸ்தவ இந்த வாழ்க்கையில், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சபையில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கீங்க, நீங்கள் சபையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கீங்க, சபையில் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அளவு. அதை இல்லாமல் நான் தனியாக ஆண்டவரோட இருக்கிறேன்னு சொன்னா தயவு செய்து நீங்க நம்பாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில தெரியும், என்னுடைய வாழ்க்கையில நாங்களும் வேற சபைகளுக்கு போயிருக்கோம். நாங்க திருவாண்டத்துலாம் முதல்ல சபைகளுக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. கடைசியில் ஒரு 7-8 வருஷம் ஒரே சபைக்கு நாங்கள் போன நாட்கள் உண்டு. அந்த சபையில நாங்க எப்படி தொடங்கணும்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் பிரேயர் ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி எழும்பி போயிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே நின்று பேச வேண்டியது வரும். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி ஊருக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கே, நமக்கு அங்கே போகணும் இங்கே போக வேண்டியது இருக்கே, அங்கே இருந்து அவங்களோட ஐக்கியப்பட்டு நடுவில்லாம் எழும்பி வர முடியாதுன்னு எவ்வளோ பிரில்லியண்டாக யோசிப்போம் தெரியுமா? ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி எழும்பி போன நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ஆவிக்குள்ளே போக போக அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆமேன் போடுற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொன்னேன் இல்லையா, கரையில் நிற்கிற விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சனிக்கிழமை மட்டும் போக ஆரம்பித்தோம். அப்புறம் சபையில் என்ன நடந்தாலும் அங்கே நிற்க. இதான் இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர 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 அந்த மாற்றம் இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தது. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, ஆனால் என் அறிவுக்கு தெரிந்ததில்ல அநேக பரிசுத்தவான்கள் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சபையோட எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனோட நெருங்கி இருப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானோட நெருங்கி இருப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா சபையை நேசிப்பாங்க.
நம்ம சபையில் கூட திடீர்னு இப்போ ஞாபகம் வரும். நம்ம ஒரு சகோதரனை பற்றி அவங்களோட மனைவி சொன்னாங்க, அவங்க வெள்ளிக்கிழமைனா ஃபுல்லாக சபையிலே தான் இருப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு உடனே நாங்கள் ட்ரிவாண்டத்தில் இருந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சுது. ஏன்னா அங்கே சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா, யாரும் கிடையாது. தெரிஞ்சதெல்லாம் நமக்கு சபை தான். நம்ம பொதுவாகவே நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட குணம் என்னென்னா, வேற ஏதாவது ஒன்று இருந்தால் ஆண்டவரை தள்ளி வச்சுருவோம். எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லையப்பா, நீங்கள் மட்டும்தானேப்பான்னு சொல்லி அவருடைய ஞாபகம் வரும் பாருங்க, ஞாபகம் வரும். இதுதான் நம்முடைய பிரச்சனையே. ஆனால் எல்லாம் இருக்கும்போது அவரை முதல்ல வச்சு பாருங்களேன், எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், எதுவும் உங்களை தாண்டி போகாது. ஆனால் நம்ம மற்றதை தள்ளி வச்சுட்டு நம்ம ஆண்டோடைய காரியங்களை தள்ளி வைக்கிறனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நம்ம இழந்துட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம தேடி தேடி அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இல்லையா. தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற குருவின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஸ்தானம் அது ஆண்டோடைய பாதம், அது ஆண்டோடைய பிரசனத்திலே அமர்ந்திருக்கிறது, அவருடைய பிரசனத்திலே அமர்ந்திருக்கிறது. அப்படியே முழங்கால் படியிடுவோமா? ஒருவேளை நம்முடைய நேசரை தேடி அலைகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அவரை தேடி அலைகிற சூழ்நிலை நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் அது தவறல்ல, அது தவறல்ல. அவரை தேடியும் நான் இன்னும் காணவில்லை என்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. அவரை நான் தேடினேன், அவரை நான் கண்டு கொண்டேன், அவரை நான் பற்றி கொண்டேன், அவரை நான் பற்றி கொண்டேன், அவரை நான் விடவில்லை என்று சொல்லுகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருக்கும் வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்து, அப்பா ராஜாவே, நாங்கள் உம்மை தேடி அலைந்து திரிகிற அனுபவம் இல்லப்பா, பற்றி கொள்ளுகிற அனுபவம் ஆண்டவரே, பற்றி கொள்ளுகிற அனுபவம். அப்பா, என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா என அலைந்து திரிந்தாள். அவை அமர்ந்திருக்கவில்லை, அமைதியாக இருக்கவில்லை. அவள்தான் மனவாட்டி, அவள்தான் மனவாட்டி. நேசர் எங்கே போக முடியும்? இப்படி அலைந்து திரிந்து தேடுகிற அந்த மனவாட்டியை விட்டு விட்டு ஆத்தும நேசரால எங்கே போக முடியும்? அவர் விட்டு போகிறவர் இல்லை இல்லையா? அவர் மிகவும் அன்புள்ளவர், அவர் மிகவும் அன்புள்ளவர், அவர் மிகவும் அன்புள்ளவர். சற்று நேரம் மறைந்திருந்தாலும் அவருடைய தேடல் கேட்டு, அவருடைய ஏக்கம் கேட்டு, அவருக்காக அவள் மனதுருகி, அவருக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருந்ததை கேட்டு அவர் தென்படுகிறார், அவர் தென்படுகிறார், அவர் வெளிப்படுகிறார். அப்பா, உங்களை பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்பா, உங்க சத்தத்தை கேட்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்பா, ஆத்தும நேசருடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ராக்காலங்களிலே அப்பா, சோதனை காலங்களிலும் அப்பா, என் தனிமை நேரங்களிலும் ராஜா, என் ஆத்தும நேசரின் சத்தத்தை நான் கேட்கணும் ராஜா. உங்க சத்தம் என் காதுல கேட்கணும் அப்பா. உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும் அப்பா, உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை தேடி உம்மை பற்றி கொள்ளுகிற அனுபவம், உம்மை பற்றி கொள்ளுகிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ராஜா. ரிஷபோதரா, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. நன்மை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே. நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே,
ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும். எத்தனை பேருடைய ஆத்துமா அவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது? எத்தனை பேருடைய ஆத்துமா ஆத்துமனேசனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது? அவருடைய அன்புக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய மகிமையை காண, அவருடைய மகிமையை காண. பாசமே எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, அன்பின் சிகரமே, ஆருயிரே அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, எங்கள் துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, அழைக்கும் தெய்வமே, ஆறுயிரே அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அப்பா எங்கள் ஆத்துமா உமக்காக ஏங்கட்டும் ஆண்டவரே, உமக்காக ஏங்கட்டும் ராஜா. அப்பா மோசே சொன்னது போல இன்னும் இன்னும் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்ற வாஞ்சை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வரட்டும் ஆண்டவரே. இன்னும் 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 வாஞ்சைப்பா, இன்னும் உம்மை காண, இன்னும் உம்மை நேசிக்க, இன்னும் உம்மோட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள, இன்னும் உம்முடைய சத்தத்தை கேட்கப்பா. எங்கள் இருதயங்கள் உமக்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே.